இங்கே யோவில் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த வருஷத்திலும் ஆண்டவர் நமக்கு இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். In this year, God will restore us what we have lost in the past years. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. We're never going to be ashamed. நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம். We're going to receive what we have lost. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. We're never ashamed. நம்முடைய வாழ்க்கையில் Even in my life, கடந்த வருடங்களில் in the past years, அநேக காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம். we've lost many things. தரிசனத்தை இழந்திருக்கலாம், We've lost our vision. ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், We've lost our blessings நம்முடைய அசதியினாலே because of our laziness. பரலோகத்தினுடைய நன்மைகளை நாம் பெற தவறியிருக்கலாம். And we would have lost the goodness of the heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நாம் இழந்துவிட்டு நாம் மிகவும் வருத்தப்பட்ட நல்ல காரியங்கள் அநேகம் உண்டு. We have lost many things and we are sorrowful of it. நான் கொஞ்சம் ஞானமாக இருந்து நான் செய்திருப்பேனால் நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேனே, இந்த வருமானம் என் கைக்கு வந்திருக்குமே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மதியமாய் சில காரியங்கள் செய்ததினாலே நான் நன்மை இழந்து விட்டேனே என்று சொல்லி வருத்தப்பட்டிருக்கலாம். You may be sorrowful because you have not acted wisely at the times when it was required. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆனால் இந்த வருஷத்திலே 2024 நாம் இழந்து போனதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். But even in this 2024 year, we're going to receive what we have lost. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Joel chapter 2 verse 25. உலகத்தில் இருக்கிற பெரிய சிறிய வெட்டு கிளிகளுக்கும் பச்சை கிளிகளுக்கும் உசுக்கட்டை பூச்சிகளுக்கும் பச்சை புழுகளுக்கும் பச்சித்து வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். So I will restore to you the years that the swarming locusts have eaten, the crawling locusts, the consuming locusts, and the chewing இந்த locusts. வசனம் என்ன சொல்லுகிறது? What does the verse say? சத்துரு நஷ்டப்படுத்திதானே வருடங்களை திரும்ப கொடுப்பேன். The years that the enemy has wasted, I will give back to you. சத்துரு நஷ்டப்படுத்தின வருடங்களை திரும்ப கொடுப்பேன். The years that the enemy has wasted for you, I will give it back to you. He restores the years that the enemy has taken. ஆண்டவர் நமக்கு திரும்பவும் சத்துரு பட்சித்ததை நமக்கு கொடுப்பார். And what the enemy has eaten away, the Lord will give it back to you. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. It's a year of restoration. It is the year of restoration. இந்த வருடம் நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். Even in this year, God is gracious to us to restore what we have lost. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Joel chapter 2 verse 27. நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறேன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. Then you should know that I am in the midst of Israel, and the Lord your God, and there is no other, and my people shall never be put to shame. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. தேவன் நம் நடுவில் இருக்கிறார். The Lord is in our midst, அவர் கண்களில் நமக்கு ஒரு கிருபை உண்டு. and we have praise in His sight. அவர் நம்மை அழைத்திருக்கிறார். He has called us, ஆகையால் அவர் நம்மை நடத்துவார். hence He will lead us. அவர் நம்மோடு கூட இருப்பதினால் Because He is with us, நாம் வெட்கப்படுவதில்லை. we are not going to be ashamed. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. வேதத்திலே இப்படி இழந்து போனதான அந்த சத்துரு அழித்ததான சத்துரு நிமித்தமாக இழந்து போன காரியத்தை திரும்ப பெற்றிருக்கிறார்களா? According to the Bible, as people receive what they have lost, 2:8 அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Chronicles 8 verse 1. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. எலிசா என்கிறதான தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. The days of the prophet Elisha, a great famine was happening. அங்கு ஒரு குடும்பம் இருந்தது. There was a family. அந்த குடும்பத்திலே இருந்ததான அந்த பிள்ளை இறந்த வேளையிலே இந்த எலிசா அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறார். The child of the family, when it died, Elisha rises it. இந்த குடும்பத்திலே எலிசா போக்குவரமாக இருந்தார். And Elisha was coming and going in this family. அந்த குடும்பத்தை பார்த்து எலிசா சொல்லுகிறார். And he says to that family, நீ எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிலும் நீ சஞ்சரி நீ வாசம் பண்ணு. You go rise and go somewhere to live. 7 வருஷம் இந்த இடத்துல தேசத்துல பஞ்சம்
உண்டாக போகிறது. But there is 7 years of famine in this land. இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த பஞ்சத்திலிருந்து அவள் வேறு ஒரு தேசத்துக்கு போய் குடியிருக்கிறார். Listen to the sound. He goes to a place in a foreign place and speaks there. எத்தனை வருஷம் பஞ்சம்? How many years of famine? பின்னாடி சொல்லுங்க, எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம். For 7 years. 7 வருஷம் குடும்பத்தோட போயாச்சு. He went 7 years with the family. இப்ப 7 வருஷம் கழிச்சு திரும்ப பஞ்சம் நீங்கிறது. அவங்க வருகிறார்கள். வந்தப்ப வீடு, நிலம், எல்லாம் வாசல் எல்லாம் என்னது திரும்ப மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. After 7 years, they come back to the land of Israel, and now they have lost their house, they lost their fields, and they lost their possessions. இவள் விட்டு சென்ற வயல்கள் எல்லாம் திரும்ப கேட்கிற ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியல நினைக்கிறேன். The fields that she had left, which we were returned to ask for it, he was not getting it. என்ன நடந்திருக்குமோ தெரியல. அங்கே இருக்கிற சொல்லிருப்பாங்க, 7 வருஷம் போயிட்டு இல்லை பஞ்சம் இல்லைன்னா நீங்க தான் இருந்திருப்பீங்க, பஞ்சத்துக்கு பயந்தானே போனேன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ என்னன்னு தெரியல. You went for 7 years, and because you have gone away for 7 years, we can't give back to you. 2 சொல்கிறது. In 2 Chronicles chapter 8 verse 3 says, தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிடும்படியாய் போனாள். And she went to the king to plead for her house and for her land. இதுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நமக்கு இந்த அநியாயம் நீங்கி நமக்கு இந்த இடம் திரும்ப வயலும் வீடும் கிடைக்கணும்னு சொல்லி கடைசியில் எங்க வந்துட்டான்னா அந்த தேசத்துடைய ராஜாவுக்கே வந்துட்டான். She wanted a judgment, a justice, and came to make an appeal to the king of the land of Israel. அப்பதான் ராஜா இந்த எலியாவுடைய வேலைக்காரர் பேசிக் கொண்டிருக்கிறார். Now at the time when she came, the king was speaking with the servant of Elisha. எலிசாவுடைய வேலைக்காரரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். He was speaking with the servant of Elisha. இந்த எலிசா என்ன சொல்லுகிறார்? அவன் செய்த அற்புதங்கள், இந்த எலிசா செய்த அற்புதங்கள் என்ன என்று ராஜா விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார். The servant was explaining to the king the miracles of Elisha. நீ விவரமா சொல்லு எனக்கு சொல்லி அவன் கேட்கிறான். The king asked desiriously. அப்ப ராஜாவுக்கு இந்த பிள்ளை உயிரோடு எழுப்பின காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். And at the time he was saying the miracle of resurrecting the child of this woman. அப்ப நேரா அந்த பிள்ளையை கூட்டிட்டு அந்த சரி ராஜாவுக்கு முறையிட வந்திருக்கிறார். At the same time the woman has come with the child to plead for her case. தெய்வம் பாருங்க எவ்வளவு நல்லவர். See how good God is. கேயாசி உடனே சொல்லுகிறார். The servant Gehazi says, நான் என்ன சொல்றது? what can I say? அந்த பையன் தான் உயிரோடு இருக்கிற பையன். See, the child has come. That is the child that was resurrected. பையன் உயிரோடு இருக்கிற பையன் இந்த பையன் தான். This is the child that Elisha resurrected. அதுதான் அம்மா. That is the mother. நீ அவங்களை விசாரி. You go and ask them. எல்லாத்தையும் சொல்லுவாங்க. They will explain it. எல்லாத்தையும் கேட்டா He listened to it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Yes, we want to begin. Hallelujah. Hallelujah. இவர் விவரித்து சொல்லுகிறார். She explains everything. இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது இந்த வீட்டுக்காக நிலத்துக்காக வந்திருக்கிறேன். When asked why did she come here, she says, I come for the land and my house. உடனே அவர் சொல்லுகிறாங்க. He immediately says, ஒரு பிரதானியை உனக்கு உனக்கு அனுப்புறேன். I will set you a prince. எல்லாவற்றையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவள் கிடைக்கும்படி செய்கிறார். As for all that is hers and all the proceeds of the field from the day that she left until now. அவ விட்டு போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 7 வருஷம் அவ எப்ப போனா திரும்ப எப்ப வந்தா அந்த வயல் என்ன விளைச்சல் விளைஞ்சிருக்குமோ அதையும் திரும்பி தர வேண்டும். From the day that she left and the day that she returned back, all the profits of the field should be எல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும். And all that belonged to her should be returned to her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for him. இப்படிதான் சத்துரு நம்மை பட்சித்ததான காரியத்தை, this is how the enemy consumed us. தேவனுக்கு தேவன் நம்முடைய கிருபையினாலே அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். God by his grace makes us restore it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for him. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. அது மாத்திரமல்ல, Not only that, சத்துரு பட்சித்ததான காரியத்தை திரும்பவும் நமக்கு தருகிற தேவன் மாத்திரமல்ல, only is the God who restores what the enemy has done. இழந்து போனதை மீண்டுமாய் கிடைக்கும்படியாக செய்கிற தேவன்.
What if you have lost, he restores it. அடுத்த இரண்டாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், Secondly, what he does, நாம திரும்பவும் பலப்பட வைக்கிறார். he strengthens us again. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அல்லேலூயா, Hallelujah, அல்லேலூயா, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God's holy name. அவரை சத்துரு நஷ்டப்படுத்தின வருஷங்களை திரும்ப கொடுப்பார். And he will give all the years that the enemy has consumed from us. கடந்த வருடங்களிலே நாம் இழந்து போனது நஷ்டப்பட்டதை திரும்பவும் அவர் கொடுப்பார். He restores all the things that we have lost in the past years. நம்மை திரும்பவும் பலப்படுத்துவார். And he will strengthen us. He restores our strength. And he restores our strength. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். In Zechariah chapter 10 verse 6. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். I will strengthen the house of Judah. யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். And I will save the house of Joseph. I will bring them back because I have mercy on them. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். I will strengthen the house of Judah. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. And Joel chapter 3 verse 10 says, உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாக மாற்றுங்க. beat your plowshares into swords. உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாக அடியுங்க. And your pruning hooks into spears. எப்படி இது? How is it? மண்வெட்டி வச்சிருக்கிறவன் பட்டயத்தை மாட்டினா அவன் என்ன தெரியுமா? அவனுக்கு விவசாயிக்கு யுத்தம் பண்ண தெரியுமா? Will a farmer know how to battle? அரிவாளை பிடித்தவன் ஈட்டியை பயன்படுத்த முடியுமா? Can a man who has a pruning hook cast a spear? இது செய்யற இந்த யுத்தத்துக்கு போறவங்க பலவான்கள் அல்லவா? Are all the people who go to the war are mighty? ஆண்டவர் சொன்னார். God said, நீ இப்படி மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் your plowshares into swords. உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாக நீ அடிங்க. And your pruning hooks into spears. நீ என்ன சொல்லணுமா? நான் என்ன சொல்லணுமா? What should you say? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Let the weak say I am strong. Why? பலவீனன் எப்படி பலவான் சொல்ல முடியும்? How can the weak say I am strong? நமக்கு பலப்படுத்துகிறவர் கர்த்தர். The Lord is the one who strengthens us. நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு The கிறிஸ்து. Lord is the one who strengthens us. ஆகியால் சகரியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. In Zechariah chapter 10 verse 12 says, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். so I will strengthen them in the Lord. நான் எனக்குள்ளாக நம்மை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். He says, I will strengthen you in me. ஆகியால் என்னுடைய பலம் கர்த்தருக்குள் இருக்கிறது. Hence my strength is in the Lord. சங்கீதக்காரன் கர்த்தரே என் பலம். The psalmist says, the Lord is my strength. பலவீனன் பலவான் என்று சொல்ல வேண்டும். Let the weak say I am strong. 2024 In this 20 in the year நம்முடைய 2024, பலவீனத்தை நீக்கி நம்மை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் நமக்கு உண்டு. we have a God that strengthens us and removes our நம்முடைய weakness. ஆவிக்குரிய பலத்தை நமக்கு தருவார். He gives us spiritual strength. சத்துருவை ஜெயிக்க நமக்கு மீண்டும் பலத்தை தருவார். He will give the strength to overcome the enemy. ஊழியம் செய்வதற்கு மீண்டும் பலத்தை தருவார். He will give the strength to do the அவர் ministry. நம்முடைய வல்லமையினாலே நம்மை பலப்படுத்துவார். And He will strengthen us with His power. நம்முடைய ஆவியினாலே நம்மை பலப்படுத்துவார். He will strengthen us with His Spirit. நம்முடைய உள்ளான மனுஷனை அவர் He பலப்படுத்துவார். will strengthen us, the inner man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் தம் ஜனத்துக்கு அடைக்கலம் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருக்கிறார். The Lord is the strength, அரணான கோட்டையாய் அவர் இருக்கிறார். and He is the dwelling of Zion in the holy mountain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord is always good. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Joel chapter 3 verse 17. நான் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். So shall you know that I am the Lord your God dwelling in Zion, the holy mountain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவர் நமக்கு அரண் அடைக்கலம் கோட்டை. He is our strength, He is our fortress, He is our refuge. அந்நியர் நம்மை கடந்து போக ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. Hence the foreigner cannot pass us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவர் நம்மை பலப்படுத்துகிறார். He strengthens us. அவர் நம்மை பலப்படுத்துகிறார். He strengthens us. இழந்து போன பலத்தை நாம் திரும்ப The பெற்றுக்கொள்வோம். strength that belongs will be restored. சிம்சோனும் அப்படிதான் பலத்தை பெற்றுக்கொண்டார். This is how Samson received his strength. அவன் பிரதிஷ்டையை இழந்தபோது He lost his dedication. அவன் பலத்தை இழந்து போனான். When he lost his strength. அவனுடைய தலையில் முடி முளைக்கப்பட்டிருக்கிறது. When his hair started to grow in his head, அவன் மன கஷ்டத்தால் ஜெபிக்கிறான். he bitterly weeps and prays. அவன்
பலன் திரும்ப வந்தது. And strength was restored to him. அவன் பெரிய அழிவை பெலிஸ்தரை கொண்டு போனான். And he brought a great destruction on the Philistines. கர்த்தர் நம்மை பலவீனத்திலே பலப்படுத்துகிறவர். Even in our weakness, the Lord strengthens us. அதனால சொன்னார், ஒரு பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். In your weakness, my strength will fulfill you. இந்த ஆண்டிலும் நாம் இழந்து போன பலத்தை அவர் தருவார். Even in this year, the Lord will restore the strength that we have lost. எதிர்த்து ஜெயிப்போம். And we will conquer the enemy. தேவனுக்கு கீழ்ப்படிவோம். We will obey God. கர்த்தரை நம்புவோம். Let us believe in Him. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மூன்றாவது காரியம். Thirdly, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். you shall restore everything that is unto you. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You shall restore everything that is unto you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for you. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். We're going to read Amos chapter 5 verse 9. ஆமோஸ் 5:9. Amos chapter 5 verse 9. அரணான சலத்தின் மேல் சொல்லப்படுகிறீங்களா? அரணான சலத்தின் மேல் பால் கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறார். He rains ruin upon the strong, so that the fury comes on the fortress. அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறார். He rains upon the strong, so that the fury comes upon the fortress. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for you. கொள்ளை கொடுத்தவன் பலவானுக்கு விரோதமாய் அவன் எதிர்த்து வருகிறான். The one who plundered, he comes against the strong. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for you. இப்படித்தான் ஆண்டவர் நம்மை இடப்பட போகிறார். நாம் இழந்து போனதை சத்துருவிலிருந்து மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வைப்பார். This is how the Lord restores us, all that we have lost to the enemy. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். First Samuel chapter 30 verse 1. சிக்லாகு என்கிற இடத்தில் தாவீது தங்கி இருக்கிறார். David was staying in a place called Ziklag. இவர்கள் வேறு இடத்திலே போய் கொள்ளையடிக்கும்படியாய் புறப்பட்டு போகிறார்கள். They went to plunder a different place. இவர்கள் வெளியில போயிருக்கும் போது அமலேக்கியர் உள்ள வந்து அந்த இடத்தை எல்லாம் தீக்குளித்து விடுகிறார்கள். When they went out, the Amalekites come and they burn everything to the ground. சிக்லாகை அவர்கள் இடம்பெற்றாங்க. அவர்கள் கொள்ளையாடி அந்த இடம் முழுவதையும் எரித்து விடுகிறார்கள். And all of Ziklag they burn it down. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for you. ஆடு மாடு மனைவி பிள்ளைகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாரையும் விட்டாங்க. And all the women, the children, the cattle, everything they plundered away. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. First Samuel chapter 1. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வருகிறார்கள். David and his men come back to the இதோ அந்த அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது. and everything was burned down. தங்கள் மனைவிகள் தங்கள் குமாரர்கள் குமார்த்திகள் சிறைக்குள் போகப்பட்டார்கள். And had taken captive of the women and those who were with them, small and great. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for you. சில வேளை சத்துரு அப்படிதான் அவன் கடுமையாக காரியங்களை செய்கிறான். Sometimes the enemy does these things very harshly. எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம். It is the experience of losing everything. நல்ல வேலையை இழப்பாங்க. Sometimes they lose their good job. படிப்பிலே அவங்க வெற்றியை இழப்பாங்க. They lose victory in the studies. இப்படி பல தோல்விகளை பல காரியங்களை எல்லாம் சத்துரு பண்ணுவான். உண்டாக்கி அவன் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துவான். This is how the enemy brings destruction to everything. குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுவான். He causes loss of peace in the family. பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு விரோதமாக எழுப்பி விடுவான். He will rise the children against the parents. அப்பொழுது தாவீதும் அவருடைய ஜனங்கள் அழுகிறதுக்கு தங்கி விளையாமல் போகட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. Then David and his people who were with him lifted up their voice and wept until they had no more power to weep. பல வேளைகளில் இப்படி அழுதிருக்கிறோம். We even ourselves have cried many times like this. கடந்த வருடத்தில் நாம் அழுதோம். In the past year we cried. ஐயோ சத்துரு அழித்து போட்டானே. The enemy has destroyed. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for you. விளையாம போகப்பட்டு அழுதாங்க. They wept till they had no more power in them. தாவீது என்ன செய்தார்? What did David do? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். First Samuel chapter 30 verse 8. தாவீது கர்த்தரை நோக்கி 1 சாமுவேல் 38. First Samuel chapter 30 verse 8. 1 சாமுவேல் 36 வாசிப்போம். Let us read First Samuel chapter 30 verse 6. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். But David strengthened himself in the Lord his God. எப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தரை நம்பி அவன் பலப்படுத்திக் கொண்டான். In what kind of situation did he strengthen himself in God? கூட அந்த அத்தனை பேரும் தன் மனைவி பிள்ளைகளை போயிட்டு சொல்லி
தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். Now the people are speaking to stone David because they have lost their wives and children. எப்படி கூட இருக்கவங்க நமக்கு விரோதமா பேசினா எப்படி இருக்கும்? If the people that are with us, they speak against us, what will happen? அப்படி ஒரு சூழ்நிலையில தாவீது என்ன பண்ணா? அவர்களை எதிர்த்தோ நியாயப்படுத்தியோ இல்ல, நேரா தேவ சமூகத்தில் போய் பார்த்தான். At this situation, he did not speak against them, but he came to the presence of God. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He strengthened himself in his God. இவன் கேட்கிறான், நான் அந்த சத்துருவை ஜெயிக்கும்படியாக புறப்பட்டு போகவா? He asked the Lord, shall I pursue this truth? நான் திருப்பிக் கொள்வேனா? Shall I overtake them? ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் பாருங்க. The Lord commands him. தன்னை திடப்படுத்திக் கொண்டதினால, because he strengthened himself, கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டதினால, because he strengthened himself in the Lord, சத்துருவை அவன் ஜெயித்தான். he conquered the enemy. அவர்கள் கொண்டு போன எல்லா சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரனாயிலும் குமாரர்கள் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். So David recovered all that the Amalekites had carried away, and David is தேவன் நாம் இழந்து போனதை நாம் சத்துரு கையிலிருந்து நாம் திருப்பிக் கொள்ள முடியும். even what we have lost at the hand of the enemy, we can restore it. குறையாமல் நாம் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். We cannot lack anything but receive all that we have lost. தேவ சமூகத்திலே காத்திருப்போம். Let us wait in the presence of God. நம்மை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்வோம். Let us strengthen ourselves in the presence of God. ஆண்டவர் நமக்கு பெரிதான ஒரு ஜெயத்தை நமக்கு தருவார். God is going to give a great victory for us. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளலாம். We can receive everything. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஏசாயா 57 அதிகாரம் 17 வசனம். Isaiah chapter 57 verse 17. ஆறுதலும் சுகமும் திரும்ப வரும். ஆறுதலும் சுகமும் திரும்ப வரும். He restores comfort to him. ஆறுதலும் சுகமும் திரும்பி வரும். He restores comfort and health. எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். And we can recover everything. சத்துரு பட்சத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். We can recover what the enemy has consumed. ஆறுதலையும் சுகமும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். And we can restore comfort and peace. இங்கே வேதம் சொல்கிறது, The Bible says, ஏசாயா 57:17. Isaiah chapter 57 verse 17. அவர்கள் பொருளாசை நிமித்தம், பொருளாசை என்கிற அக்கிரமத்தை நிமித்தம் கடுங்கோபம் கொண்டேன். For the iniquity of his covetousness I was angry. அவர்களை அடித்தேன் and struck him. ஆகியால்தான் பொருளாசை உடையவர்களை பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்கள். Hence the Lord says to those who have covetousness, they do idolatry. சிலையை மாற்றோடு இருப்பது மட்டும் விக்கிரக ஆராதனை இல்லை. It is not only that you worship a statue. பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. The Bible says covetousness is idolatry. பொருள் வேணும். You need things. ஆனா அதன் மேல் ஆசை இருக்கக்கூடாது. But you should not have the desire on it. ஒரு மீடியா போகக்கூடாது. You should not go crazy on it. கர்த்தர் நமக்கு தேவையான பொருட்களை ஆனால் பெற்றுக்கொள்ளலாம். We can receive everything that we need from God. ஆனால் அது ஆசைக்கு போகக்கூடாது. But that desire should not go on it. ஆகியால்தான் அவர் கடுங்கோபம் கொண்டு அழிக்கிறார். Hence he was angry and he struck them. கடுங்கோபம் கொண்டு தேவன் அடித்தார். God struck them and he was angry. ஆனா நாமும் மனப்போன போக்கிலே மாறுபாடாய் நடக்கிறோம். And we also went on the backsliding in the way of our heart. மனசு சொல்றபடி நாம் என்ன பண்ணோம்? நாம மாறுபாடாய் நடந்தோம். We walked in a backsliding way in what our heart told. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சத்திய பாதைக்கும் நம்முடைய அந்த பொருளாசை நிமித்தமாக சத்திய பாதை நடக்க முடியல, உலகம் நடக்க முடியல. இப்படியா நடந்தோம். இப்படி மாறி காரியங்கள் உண்டு. சில வேளைகளிலே இந்த சத்திய பாதை வழி விலகி பொருள் ஆசை பற்றி நிமித்தமாக நம் வழிகள் வித்தியாசமான வழிகளாய் மாறினது. Because of covetousness, we couldn't go into the spiritual life, and because of it, our ways became crooked. ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் எவ்வளவு பெரியது. See how great is the mercy of God. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது. How great is His grace. ஏசாயா 57:18 சொல்கிறது, Isaiah chapter 57 verse 18 says, அவர் வழியை நான் பார்ப்பேன், I will see their ways, அவர்களை குணமாக்குவேன், and I will heal them. அவர்களை திரும்ப அவர்களுக்கும் அவர் துக்கப்படுவதற்கும் ஆறுதல் அளிப்பேன். I will lead him and I will restore comfort to him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. சில வேளைகளில் ஆறுதல் எப்படி நமக்கு வருகிறது? Sometimes how does comfort come? நம்முடைய வழிகளை கர்த்தர் சீர்படுத்தும் பொழுது நமக்கு ஆறுதல் வரும். When our ways are being rectified by God, we get comfort. ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகும் பொழுது நம்முடைய மனப்பட போக்கிய மாறுபாடு நடக்கும்போது
நமக்குள்ளாக சமாதானம் இருக்காது, நமக்குள்ள சுதந்திரம் இருக்காது. When we become the subject of anger of God, we won't have peace, we won't have comfort. நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let us commit to God. அவர் நம்முடைய வழியை சீர்படுத்துகிறவர். And He rectifies our ways. நம்முடைய வழிகளை அவர் பார்த்து நம்மை குணமாக்குகிறவர். He sees our ways and heals us. நாம் துக்கப்படும் நமக்கு அவர் ஆறுதல் அளிக்கிறவர். He gives comfort to those who mourn. ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் பாவம் செய்யும் போது, A man when he commits sin in the presence of God, உலகத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறார்கள்? how do they see beauty in the eyes of the world? விசாரிக்கப்படாத சீயோன், விசாரிக்கப்பட்ட சீயோன், An outcast Zion. எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Jeremiah chapter 30 verse 17. விசாரிக்கப்பட்ட சீயோன், Because they call you an outcast, saying, சீயோனின் ராஜா தேவன் இவர்களை தள்ளிவிட்டார். the Lord of Zion has cast them away. தேவன் இவர்களை நடத்தவில்லை. The Lord does not lead them. தேவன் இவர்களை தள்ளிவிட்டார், இவர்களை வெறுத்து விட்டார். The Lord has cast them away and hates them. நீ தள்ளிவிட்டவன். You have been fallen. இப்படி எல்லாம் பேசுறாங்கப்பா. They speak like this. நான் உன்னை ஆரோக்கிய வளர்ப்பேன் உனக்கு. I will bring health to you. உன் காயங்களை ஆற்றுவேன். I will heal you. கர்த்தர் சொல்கிறார். Says the Lord. நான் உன்னை ஆரோக்கிய வளர்ப்பேன், உன் காயங்களை ஆற்றுவேன். I will restore health to you and heal you of your wounds. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். Lord is always good. தாவீது அதை சொல்றான். David says this. ஆண்டவரே சத்துருவே அவன் அவனோடவே என் மேல அவன் மேல எழும்பணும். Why must enemy rise against me? நான் ஏன் சத்துருவுக்காக துக்கப்பட்டுறேன்? Why should I be sorrowful before my enemy? Save me. Save me, Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்றார், நீ விசாரிப்பட்டவன், தள்ளுண்டு போனவன், தெய்வத்தை விட்டு விலகி போனவன் என்று சொல்லி நீ என்ன பண்ணுகிறாய்? நீ பேர் பெற்று விட்டாய். The Lord says you have been an outcast, you have fallen, you have gone astray. நீ மாறுபாட நடந்த வழியை நான் குணமாக்குவேன். I will heal the crooked way that you walk. உனக்கு ஆரோக்கியத்தை வரப்படுவேன். I will bring health to you. உன் காயங்களை ஆற்றுவேன். I will heal your wounds. ஹalleluya. Hallelujah. ஆறுதலையும் சுகத்தையும் திருப்பிக் கொள்ளலாம். He restores comfort and health. ஐந்தாவது காரியம், Fifthly, இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை திருப்பிக் கொள்ளலாம். restores the joy of salvation. இந்த வருஷத்துல இழந்து போன ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம். In this year, we are going to be restored of joy of salvation. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆண்டவர் நமக்கு இட வாக்கு What கொடுத்திருக்கிறார். has God promised us? ஆண்டவரே, Lord, அவருடைய உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். let your joyful spirit uphold me. இந்த வேண்டுதலுக்கு தாவீதுக்கு தேவன் இறங்கினார். For this please cause God was merciful. கேட்கப்பட்டது. His prayer was answered. உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். Restore to me the joy of your salvation and uphold to me the generous spirit. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What is the promise that God gave us? யோவேல் 22:28 அதிகாரம். Joel chapter 2:28. 2 verse 28. மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன். And it shall come to pass that afterward I will pour out on all those who are உங்கள் dead. குமாரன் உங்கள் குமாரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Your sons and your daughters will prophesy. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களை காண்பார்கள். Your elders and your youth will see dreams. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் வரும்போது நடக்கும். When the Holy Spirit comes in us, this is what தேவ happens. பிள்ளைகள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். The people of God will prophesy. தேவ பிள்ளைகள் சொப்பனங்களை காண முடியும். The people of God will have dreams. வாலிபர்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். The young people can receive visions. தரிசனம் நிச்சயம் நிறைவேறும். Visions shall surely come to pass. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். These are all promised by the Holy Spirit. நாம் கர்த்தரிடம் கேட்போம். Let us ask to God. நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டேன். I've lost the joy of salvation. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? Do you know how many of you have lost the joy of salvation? அப்படி நீங்க இழந்திருக்கீங்களா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை கையை வைத்து காமிக்க பார்ப்போம். You lost the joy of salvation. ரட்சிப்பின் சந்தோஷத்தை சரி ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு உண்டுன்னு சொல்றவங்க கையை உயர்த்துக்க பார்ப்போம். எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். I have the joy of salvation. எப்பா எனக்கு அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. I am not worried about it. என்ன ரட்சிப்பின் சந்தோஷம்? What is the joy of salvation? அதையும் நான் இழப்பேன் திரும்ப பெறுங்க. Why should I lose it and get it back? அதான் கொடுப்பேன் ஓரமா. Keep it aside. அல்லேலூயா. Hallelujah. அப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு வேணுமே. Then we need the joy of salvation. அல்லேலூயா.
Hallelujah. நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேணுமே. We need the anointing of the Holy Spirit. Hallelujah. Hallelujah. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தாதான் நம்ம மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். If you have this joy of salvation, then you preach the gospel to others. Hallelujah. சொல்லுங்க பாப்போம். Hallelujah. பகல் வாசல் இப்ப தெரியுதா உனக்கு? You know now. என்ன பிரச்சனை தெரியுதா உனக்கு? You know what the problem is? அப்படியே நம்ம மண்ணு கூட்ட மாதிரி இருக்கும் பாத்தியா? We don't understand anything. நம்ம அப்படி பண்ணதுல இருக்கும் பாத்தியா? எது போறோம் வீட்டுக்கு வீட்டுக்கு விபத்துக்கு போறோம். அது ஒன்றும் இல்லை. We go back to home, we come back to church, and there is nothing. பக்கத்துல இருந்து யாராச்சும் வச்சு நடக்கணும். 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லலாமா? When you preach gospel to poor people, அந்த சிந்தையே நமக்கு இல்லையே. that thought is never in us. அதை பத்தி ஒரு காரியம் யோசனையே இல்லையே. The thought of it doesn't even come in our mind. Hallelujah. 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 தாவீது கண்டுபிடிச்சான். David understood. ஏன் அவனோட ஆதாயப்படுத்த முடியல? Why can't I gather people? ஏன் பாவிகளுக்கு ஒரு வழியை சொல்ல முடியல? Why can't I say your ways to the sinners? ஏன் நான் பேசும்போது திரள் ரசிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? Why when I speak people are not saved? நான் என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பாவத்தினால இழந்து போயிட்டேன். I lost the joy of salvation due to my sin. பசுவாரோட நான் தவறு பண்ணினேன், விபச்சாரம் பண்ணினேன், ஆகிய சந்தோஷம் போயிட்டு. And because I have done sin with the transgressions, I have lost my joy. ரட்சிப்பின் சந்தோஷம் போய் அது என்ன வந்துச்சு? ஒரு மாம்சத்தின் சந்தோஷம் வந்துச்சு. I have lost the joy of salvation and received the joy of the flesh. இது அப்படியே போய் இன்னொரு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. I have lost one joy and received another. இந்த சந்தோஷம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. It feels like this joy is good. ஆனா என்ன சந்தோஷம் போயிடுச்சு? But what is lost? கர்த்தருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் வெளில போயிடுச்சு. The joy of salvation has been lost. இப்ப செயல்பட முடியல. It can't work now. ஆயிரம் கதறுகிறான். He cries unto என் God, மீறுதலை எனக்கு மன்னியும். forgive my transgressions, பாவங்களை எனக்கு மன்னியும். forgive my sins, என் துருவ ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். restore to me the joy of salvation, உற்சாகமான ஆவி எனக்கு வேணும். and uphold me by your generous அப்பொழுது spirit. பாதகருக்கு ஒரு வழியை உபதேசிப்பேன். Then I will teach the transgressors your ways, பாவிகள் உங்களிடத்தில் மனம் திரும்புவார்கள். and the sinners shall be converted to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஆண்டவர் சொன்னார், நான் ஊழியக்காரர் மேல் ஊழியக்காரர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். The Lord said, I will pour out my spirit on my ministers. அவர்கிட்ட கேட்போம். They asked to God, அந்த ஆவியை மேல் ஊற்றும். Lord, pour out your spirit. சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் எல்லாம் கேட்பாண்டவரே இந்த ஆவியை மேல் ஊற்றும். From the small to great, let us ask, Lord, pour out your spirit. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy நீங்க name. படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் உங்களுடைய கூட படிக்கிறவங்க ரட்சிப்புல வெளியெடுத்திருக்கீங்க? Now the people who study, how many of you have led your friends to கூட Christ? படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க? And the people who study with you, how many people have come to the church? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? உங்க கூட படிக்கிற பிள்ளைகள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட படிக்கிற பசங்க சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. உங்க கூட கைக்கு பார்ப்போம். இப்படி வந்தவங்க யாராச்சும் வந்தாங்க? 1 2 வெரி குட் 3 வெரி குட் 3 பேர் இருக்கிறாங்க. 4 அல்லேலூயா. அது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப மீதிலாம் என்னாச்சு? சரி நம்மளா சின்ன போட்டோம். அல்லேலூயா. நான் வேலையை செய்ய மாட்டேங்கிறேன். Hallelujah. ஞானஸ்நானம் எடுக்கிறேன். You want to take baptism? அட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு இருக்கு. They have the anointing of the Holy Spirit. அப்படி சொல்லணும். அல்லேலூயா. Hallelujah. என்ன முடிஞ்சப்பா Keep us. விட்டுருங்க. Just keep us. நான் விளையாடிட்டே வரலையே. We are not coming to your play. அதை நான் வந்து சொல்றேன். Praise be to God. அதோட பக்கத்துல தட்டி சொல்லுங்க. எப்ப ரசிக்கப்பட்டியா? You been saved? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ரசிக்கப்பட்டியா? Have you been saved? சொல்லுங்கம்மா. Have you been saved? பரவாயில்லையே. கர்த்தருக்கு பயப்படுறவங்களே கேமரா பயப்படுறாங்க. அல்லேலூயா. Hallelujah. புடி எல்லாத்தையும் புடி. நல்லா தெளிவா காட்டு. அல்லேலூயா. கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கேளுங்க என்ன சொல்றாங்க பதில்? What is the answer? என்ன சொல்லிட்டே இல்லையா? கேள்வியோட பண்றதா? கேளுங்க திருப்பி ரசிக்கப்பட்டீங்களா? Have you been saved? ஆனதா வெரி குட் சந்தோஷம். சரி அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணாங்களா? Are you anointed? ஓ பரவாயில்ல. அல்லேலூயா. இப்ப கேளுங்க பக்கத்துல. Now ask the question. அம்மா அப்பா எத்தனை பேரு சபைக்குள்ள நீ கொண்டு வந்தீங்க? How many people have you brought to the church? எத்தனை பேர் பாவிகளுக்கு
கர்த்தருடைய வழி பரிசீலிக்கிறேன். How many sinners have you preached the way of God? கேட்டேன். இயேசுவை பத்தி சொல்லி எத்தனை பேர் படம் கேட்க மாட்டியா? ஏன் மாடி பண்ணா? அல்லேலூயா. அங்கே பிரச்சனை. That is the problem. அங்கதான் சபை ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போயிட்டு. That is where the church has lost something. ஏதோ ஒரு ரட்சிப்பு சந்தோஷத்தை இழந்து விட்டோம். The church has lost the joy of salvation. உற்சாகமான ஆவி இல்ல. There is no another spirit. அதான் உடனடியா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா. Hallelujah. இயர்ல In the early 80s, New Year, மைக்கே இல்லாம தான் நடத்துவாங்க. we would leave without any mic. மைக்கே கிடையாது. No mic. மைக்கெல்லாம் கிடையாது. No mic. மைக்கே இல்லாம தான் பேசணும். Without mic, message. அதே சர்வரட்சி. The church grew. சர்வரட்சி. Church grew. அதுக்கப்புறம் மைக் வந்துச்சு. Next mic came. எப்படியோட ஸ்பீக்கர். Small speakers. அதை போட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணோம். And we preached in that. அதோட ஆமென் சொல்லுங்க. Amen. அல்லேலூயா. Hallelujah. பிரமாண்டமான ஸ்பீக்கர்ஸ், பிரமாண்டமான டிவி என்ன ஏது இல்லை. ஆனா ஆத்தும ஆதாயம் அதேவா சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் செய்யறது நம்மிடத்தில் இல்லை. We do not gather souls. அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அவன் எடுத்து ஆராதனை போனா ஓடு பாருங்க பிசாசுனா. அதான் ஓடு பிசாசுனா. When we praise, the evil spirits will be gone. கையில காசுலாம் கிடையாது. There is no money in the hand. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. அது முடிக்கிற வரைக்கும் அப்படியே இதயம் குதிச்சுட்டே இருக்கும். Till the service is completed, the heart will be beating. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இப்படியெல்லாம் அந்த ஊழியம் நடந்தது. This is how the ministry happened. இன்றைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். Today God has blessed you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் சொல்றத கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Hallelujah. அப்பா. அல்லேலூயா. Hallelujah. அவர் ஆசீர்வதிச்சார். He has blessed you, அந்த ரட்சிப்பு சந்தோஷம் இல்லை. but you do not have the joy of salvation. உற்சாகம் இல்லை. You do not have the joy. என்ன பண்ணுறோம்? What this is? What Christian life is this? அங்க ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்து விட்டோம். Something we have done wrongly against God. ஏதோ இல்லை, நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன செஞ்சோம். We know our sins that we have committed. நம்ம ஆண்டவரை கேட்போம். We have to ask God, இது இயேசுவின் ரத்தத்தால் கழுவும். Lord, wash me with your Easter. எனக்கு திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும். I need the joy of salvation. திரும்பவும் உற்சாகமான ஆவி தாக்கும்படி செய்யும். Restore to me the generous spirit. அதாவது ஆமென் சொல்லுங்க. Then என் தாய் தகவல் சொல்லிட்டே இருப்பாங்க. the father and mother would say, நீ ஊழியக்காரன், you are a minister of God. உன் சந்ததி ஊழியம் செய்யுங்க. Your generation to do the ministry. நான் சொல்றேன், நான் சும்மா இருக்க நீங்க என்னை தான் போட்டீங்க. பிள்ளைகளையும் வீட்டு சொல்றீங்க. அமைதியா இருக்காங்க. I would say, do not speak this. You have given me away, not my children also. ஆமா, ஏன் அப்படின்னா Why? தேவன் அழைக்கணும். God should call. தேவன் என்னை அழைத்தபடினாலே நான் இருக்கிறேன். Because God called me, I am standing. பிள்ளைகளும் தேவன் அழைக்கணும். The children must be called from என் God. கூட எப்படி அத்தனை பேர் எனக்கு தெரியும் என் ஆண்டவர் சொல்லியிருக்காரு அவங்க அழைக்கப்பட்டவங்க. And all the ministers of God that work with me, I know that God has called them. எத்தனையோ பேர் சபையில வந்து நாங்கள் ஊழியத்துக்கு வரும்னு சொன்னவங்க நாங்கள் ஊழியத்தை எடுத்தது கிடையாது. Many people have come to the church and said, we are coming to the ministry, but we do not take them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நாம ஊழியங்கிறது கர்த்தர் கொடுக்கிறது. The ministry is given by God. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? Where do I see this? ஏன் இதை சொல்றேன்? Where do I see this? அந்த நாமத்துக்கு சொல்றோம். Praise be to God. இன்றைக்கு நாம ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறோம். Today we do not have the desire to do ministry. ஆத்மாவை ஆதாயப்படுத்த We வாஞ்சிக்கிறோம். do not have the desire to gather souls. கர்த்தரை துதிப்பதற்கு வாஞ்சிக்கிறோம். There is no desire to worship God. பல மணி நேரம் நிற்கிறதுக்கு வாஞ்சிக்கிறேன். We do not have the desire to stand for many hours.
பல மணி நேரம் ஜெபிக்க வாஞ்சை இல்லை. Do not have desire to pray for many others. அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. ஒரு காலத்துல இரவு பகல் ஜெபிச்சோம். At one time we prayed day and night. ஒரு குணமாய் இருந்தோம். We were in one heart. மகிழ்ச்சியோடு இருந்தோம். We were joyful. ஆத்துமாக்கள் அழுது ரட்சிக்கப்பட்டாங்க. Every day souls were gathered. ஊழிய எல்லைகள் விரிவானது. Boundaries of ministry broadened. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். Now God says, நான் மீண்டுமாய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக to carry souls again. நம்முடைய ஆவியும் ரட்சிப்பை சந்தோஷம் தருவார். He will give the spirit and the joy of salvation. Hallelujah. 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 சங்கீதம் 90:15 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 90:15. Psalm chapter 90 verse 15. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? Let us all read. அது நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாம் தெரிஞ்ச வசனத்தை வாசிக்கலாம். Let us all read. தேவரீ எங்களை திரும்பப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கேட்ட வருஷத்திற்கும் சரியாய எங்களை மகிழ்ச்சியாக அல்லவர்களையா சொல்லுங்கப்பா. நாங்கள் சிறுமப்பட்ட நாட்கள், In the days that we were afflicted, துன்பத்தை கண்ட வருஷம், the years in which we have seen evil, மகிழ்ச்சியா எங்களை மாற்றும். make us glad. அல்லேலூயா. Hallelujah. நீங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அநேக அம்மாமார் ஐயாமார் உண்டு. In this way, many parents are there who have given their children to ministry. வேற பிள்ளைங்களாம் வந்துச்சாங்க. Even grandchildren has come. அவங்க எவ்வளவு தைரியமா ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. How courageously they gave for ministry. பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. They gave their children for ministry. எத்தனை பேர் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு பாட்சியோடு அந்த தாகத்தோட எத்தனை பேர் இருக்கு? How many of you have the zeal and the desire for your children to come into ministry? Hallelujah. Hallelujah. ஆனால் நான் அந்த மாதிரி ஆட்களை நான் பார்த்தேன். I've seen those kind of people. நம்மகிட்ட வரவங்கலாம் அப்படிதான் பிள்ளைகளை கொடுத்தாங்க. And all those who come to us, they gave their children like that. அவன் நம்பி கொடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட போட்டு இந்த மோசமாயிருவான். அவன் கத்தர்கிட்ட வாழட்டும், கத்தருக்காக செயல்படட்டும், கத்தருக்காக நிக்கட்டும். ஆமென். Let them stand for God. Let them be for God. Because if they leave God, they will be on astray. அப்போ மிக கடுமையா இருக்காங்க. I would be very harsh with them. அவங்க பிள்ளைகளை விட்டாங்க. பிள்ளைகளை திரும்பி கூட பார்க்க கூடாது. If they leave the children, they should never look back. பிள்ளைகள் வந்து வீட்டுக்கு போக முடியாது. The children cannot go to their homes. இப்படிதான் பிள்ளைகள் இருந்துதான் வளர்ப்போம். We were living and we were growing in this ministry. எங்கள் ஊழியக்காரர்களை வழி நடத்தினார். God led us and God led our ministers. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God's holy name. இந்த உபதேசத்தில் நடக்கிறதா ஒரு கிருபை கிடைக்க ரொம்ப கஷ்டம். To walk according to this doctrine, to receive that grace is very இதெல்லாம் கல்யாணம் கட்டாம இருந்தா நடக்கும் நினைக்கிறாங்க. They think that all these are possible if you are not married. கல்யாணம் பண்ணி கூட இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும். Even if you are married, you can do this kind of life. எல்லாத்தையும் விட்டு தேவ ஜனம் தான் என் ஜனம், தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி கண்டிப்பாய் சொல்ல முடியும். He leave everything and he can say boldly that God is my God and the people of God are my people. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for it. அந்த உற்சாகம் எங்க போச்சு? Where is the joy? அந்த நம்பிக்கை எங்க போச்சு? Where is the hope? எல்லாம் இழந்துட்டோம். Lost. அல்லேலூயா. Hallelujah. சம்பாதி. Earn. சம்பாதி. Earn. படி. Study. படி. Study. படிச்சு. Study. You do not know what? படி. படி. Study for doctor, study for engineer. அடிப்படை சொல்லணும். Let's say to study. அதே சமயத்தில் தேவனிடத்திலே அவர்கள் ஐக்கியமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். But at the same time, they are coming closer to God. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறார். As God leads our children, நம்முடைய பிள்ளைகள் மற்றொரு ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா? are our children a blessing to others? ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறீர்களா? Do they carry souls? வாலிப பிள்ளைகள் ஆத்மா ஆதாயப்படுத்துகிறீங்க. Do young people carry souls? ஒன்னால எத்தனை பேர் ஞானத்தில் நடத்தாங்க? And by you, how many people have taken baptism? ஞானத்தில் நடத்தாங்க. இப்போ ஒன்னால எத்தனை பேர் ஞானத்தில்? girls, boys, whatever. Normally, what is it? Alone. Yeah. Alone praise God. Hallelujah. 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 Bible, how many people have gathered?
எல்லாரும் செய்யணும் அந்த வேலையை. Everyone must do that work. எனக்கு லட்சுமி சந்தோஷத்தை தான். Give me the joy of salvation. ஆமென். Amen. உற்சாகமான ஆவியை தாங்கும்படி செய்யும். Hold me by a generous spirit. அல்லேலூயா. Hallelujah. எல்லாம் எஞ்சிருக்கலாமா? Let's all stand up. அப்பா, Lord, நான் திரும்பத்தை கண்ட வருஷத்துக்கு, for the days I have seen sorrow, இந்த நாட்களுக்கு for the days that I have been mocked, எங்களை மகிழ்ச்சியாக, make us joyful. எங்களை மகிழ்ச்சியாக, Make us joyful. எங்களை மகிழ்ச்சியாக, Make us joyful. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise be to God for the name. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா.